இஸ் கொஷின் ஆன்சர் ப்ராக்டிஸ் அபவுட் மை செல்ஃப். இப்போ நேற்று வந்து நம்ம மை செல்ஃப்னா என்னை பற்றி நான் சொல்லணும். அதில் ஒரு 15 சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ அதுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ். இப்போ அதுக்கு கேள்வி பதில் இருக்கும். இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, தும்ஹாரா நாம் கியா ஹே, தும்ஹாரா நாம் கியா ஹே. ஃபஸ்ட்டு தும்ஹாரா, தும்ஹாரானா உங்களுடைய, ஓகே, உன்னோடைய, ஒன். தும்ஹாரா நாம்னா ஒன் பேர், கியா ஹே அண்ணா என்ன, தும்ஹாரா நாம் கியா ஹே ஆனால் ஒன் பேர் என்ன. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னா, இப்போ நேற்றுக்கு நம்ம படித்தது வந்து மேரா நாம் ராம் ஹேன்னு படித்தோம். இப்போ உங்கள் பேர் ரவியாக இருந்தானா மேரா நாம் ரவி ஹேன்னு சொல்லணும். அப்படி உங்கள் பேர் என்ன இருக்கோ மேரா நாம்னு சொல்லிவிட்டு உங்கள் பேர் சொல்லணும். ஓகே. அடுத்தது तुम लड़का हो या लड़की. तुम अन्ना नी, नींगे नी అని சொல்லலாம். तुम लड़का हो अन्ना पय्यना, या आर लड़की. तुम लड़का हो या लड़की, நீ சிறுவனா அல்லது. ஸோ இது யான்றது வந்து அல்லது. லடுக்கி, லடுக்கின்னா சிறுமி. நீ சிறுமனா சிறுவியான்னு இருக்கேன். तुम लड़का हो या लड़की. இப்போ நீங்கள் பையனாக இருந்தால் என்ன சொல்லணும், மை லடுக்கா ஹூ. மை எப்பயும் மைன்னு சொன்னால் ஹூன்னு வரணும் இங்கே. ஓகே, மை லடுக்கா ஹூ. இதே நீங்கள் வந்து பெண்ணாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சிறுமியாக இருந்தீங்கன்னா மை லடுக்கி ஹூ. எப்பயுமே வந்து பெண் பாலுக்கு வந்து ஈ வரும். இங்கே லடுக்கான்னு வந்துச்சுன்னா இங்கே லடுக்கின்னு வரும். அவ்வளோதான். அதில் வந்து உங்களுக்கு ஆண் பாலுக்கு பெண் பாலாக மாறிடும். ஓகே, மை லடுக்கா ஹூ ஆண் சொல்லணும், மை லடுக்கி ஹூன்னு பெண் சொல்லணும். ஓகே. அடுத்தது தும் கியா கர்த்தே ஹோ. தும் கியா கர்த்தே ஹோன்னு நீ என்ன செய்கிறாய். இது எல்லாமே வந்து இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நேற்று லெசனுக்கு சம்மந்தப்பட்ட இது. நேற்று வந்து 4வது பார்ட் 4 4வது பாகம், இன்றைக்கி வந்து 5th பார்ட் 5வது பாகம். ஸோ நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ தும் கியா கர்த்தே ஹோ டைரெக்டாகவே இதுக்கு ஆன்சர் பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னோம். இப்போது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மை சாத்ரு ஹூ, நான் ஸ்டூடெண்ட்டானா மை சாத்ரு ஹூ. இப்போ நீங்கள் டாக்டராக இருந்தானா மை டாக்டர் ஹூ. மை தர்ஜி ஹூ, தர்ஜின்னா டெய்லர். ஓகே, மை டெய்லர் ஹூன்னு சொல்லலாம். ஓகே. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது. அப்போது நீங்களும் யார்கிட்டயா கேள்வி கேட்குறோன்னா அப்படி கேட்கலாம். தும்னா நீங்கள், கியா கர்த்தே ஹோ நீ என்ன செய்கிற, என்ன கியான்னா என்ன, கர்த்தே ஹோ அண்ணா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீ என்ன செய்கிறாய். அடுத்தது தும் கஹா சே ஹோ. தும் கஹா சே ஹோ ஆனால் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் எங்கே, உங்களுக்கு உங்கள் ஊர் எதுன்னு சொன்ன மாதிரி. தும் கஹா சே ஹோ. ஓகே, நீ எங்கேருந்து வந்தாய். தும் அண்ணா நீ, கஹா அண்ணா எங்கே, கஹா சே ஹோ எங்கேருந்து வந்தாய். இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், மை பாரத் சே ஹூ. மை பாரத் சே ஹூ, நான் இந்தியாவிலேருந்து வந்தேன். இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன், மை தமிழ்நாடு சே ஹூ. நீங்கள் தமிழ்நாடுன்னா மை தமிழ்நாடு சே ஹூன்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது உங்களோட வயசு எவ்வளோன்னு கேட்கணும். ஓகே. தும்ஹாரி உம்ரு கித்னி ஹே, ஒன் வயது எவ்வளவு. தும்ஹாரி என்ன உன்னோடைய, ஒன். உம்ருன்னா வயசு. கித்னி ஹே, கித்னி ஹேன்னா எவ்வளோ. தும்ஹாரி உம்ரு கித்னி ஹே. இப்போது என்னோட வயசு 10 அண்ணா மேரி உம்ரு 10 साल है. இப்போ என்னோட வயசு வந்து 20 அண்ணா மேரி உம்ருன்னா வயசு. 10க்கு பதிலாக என்ன பண்ணணும், 20 சொல்லணும். 20 साल है, மேரி உம்ரு 20 साल है. 10 வயசுன்னா 10 साल है. இதுக்கு வந்து நீங்கள் இந்த 1 2 3 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இதுலேயும் வந்து உங்கள் 1 2 3 அந்த லெசனும் வந்து வரும், நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு புக், இது ஸ்பீக்கிங் கோர்ஸ் புக். இது வந்து ஸ்பீக்கிங்னா
இது மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாம் இருக்கும். இப்போ இந்த புக் இருக்குது, இந்த புக்கு மூலமாக நீங்கள் வந்து எப்படி பேசணும்னு பழகலாம். இதில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு வீடியோ இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த புக்கோட சாஃப்ட்வேர் வந்துடும், ஏஐ சாஃப்ட்வேர். இதில் ஒவ்வொரு சென்டென்ஸ் இப்போது இதில் இருக்குது தும்ஹாரா கர் கைசா ஹை அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்லும். அதில் தும்ஹாரா கர் கைசா ஹை. இன்னொரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்டு பண்ணணும். நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். தும்ஹாரா கர் கைசா ஹை, தும்ஹாரா கர் கைசா ஹை நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியானது. குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், பெரியவங்களுக்கு எல்லோரும் வந்து பழகிறதுக்கு ஓயாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் அந்த சென்டென்ஸ் எப்படி பழகணும்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் 2 பட்டன் இருக்கும். இந்த 2 பட்டன் என்னென்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழில் என்ன சொன்னாவோ அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். நீ எந்த சென்டென்ஸும் கேளுங்க, தமிழில் சொன்னீங்கன்னா ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். கீழே ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து ஹிந்தியில் நீங்கள் ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஆப் இது. ஓகே. ஸோ இந்த புக்கு ஆப் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 990 வரும். இதில் வந்து எக்ஸாமும் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வரும். ஓகே. ஸோ எல்லாம் சேர்த்து ஜஸ்ட்டு 999. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் எப்படி எழுதணும், அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்படி இது வேணும்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க அது வந்து கமெண்ட்டில் போடுங்க போதும். ஓகே. இந்த மாதிரி ஹிந்தி வந்து இப்போ வரைக்கும் யாருமே பண்ணலை. ஓகே. ஸோ இப்போது தும்ஹாரான்னு சொல்லணும். தும்ஹாரான்னு ஒன்று உங்களுடைய. கர்ன வீடு. கைசா ஹே, கைசா என்ன எப்படி இருக்குது. தும்ஹாரா கர் கைசா ஹே. இப்போது என்னோடய வீடு பெரிய வீடு என்ன சொன்னால் மேரா கர் என்ன என்னுடைய வீடு மேரா. இப்போது ஒருத்தர் கேட்கும்போது வந்து தும்ஹாரா கர்னா உங்கள் வீடுன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லணும்னு நினச்சோன்னா மேரா கர் என்னுடைய வீடு, மேரா கர் என்னுடைய வீடு, படா ஹே என்ன பெருசாக இருக்குது, மேரா கர் படா ஹே. இப்போது நேற்று லெசன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணணும். அடுத்தது தும்ஹே கியா பசந்த் ஹே, உனக்கு என்ன பிடிக்கும். தும்ஹே கியா பசந்த் ஹே, உனக்கு. தும்ஹேன்னா உனக்கு, கியான்னா என்ன, பசந்த் ஹேன்னா பிடிக்கும். தும்ஹே கியா பசந்த் ஹே, உனக்கு என்ன பிடிக்கும். ஓகே. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கு வந்து விளையாடுறது பிடிக்கும். முझे खेल पसंद है, खेलன்னா விளையாடுறது. எனக்கு விளையாட்டு பிடிக்கும். ஸோ முझे खेलன்னா விளையாட்டு, பசந்த் ஹேன்னா பிடிக்கும். तुम्हें दूध पसंद है. இப்போ இன்னொரு கேள்வி பாருங்கள், 8வது கேள்வி. இதில் சில மிஸ்டேக் இருக்குது. तुम्हें दूध पसंद है, तुम्हें दूध पसंद हैன்னா உனக்கு பால் பிடிக்கும். இப்போ இது கேள்வியாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன எப்படி இருக்கணும்னா இங்கே வந்து கியான்னு வரணும். ஃபஸ்ட்டு கியா, KYA கியா. கியா தும்ஹே தூத் பசந்த் ஹே அப்படி கேட்கணும். ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது கேள்வி முதல்ல வந்து கியான்னு வரணும். கியா தும்ஹே தூத் பசந்த் ஹே, உங்களுக்கு பால் பிடிக்குமா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கியா வந்தால் தான் இந்த கேள்வி கரெக்டாக இருக்கும். கியா தும்ஹே தூத் பசந்த் ஹே அண்ணா ஆமாம், हाँ, இல்லைன்னா நஹி. वो ஆமான்னா हाँ, मुझे எனக்கு दूध पसंद है, எனக்கு பால் பிடிக்கும். हाँ मुझे दूध पसंद है. அப்படி உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்னா இங்கே ஹாக்கு பதிலாக நஹின்னு போடணும். நஹி मुझे दूध पसंद नहीं है. பிடிக்கும்னா ஹைன்னு சொல்லணும், பிடிக்காட்டா நஹி ஹேன்னு சொல்லணும். हाँ मुझे दूध पसंद है, எனக்கு பால் பிடிக்கும். அடுத்தது तुम्हें சாக்லேட் பசந்த் है. இப்போது இந்த கேள்வி கேட்குறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கியான்னு எழுதணும். கியா தும்ஹே சாக்லேட் பசந்த் ஹே, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா. கியா தும்ஹே சாக்லேட் பசந்த் ஹே. கியா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கியா தும்ஹே என்ன உனக்கு சாக்லேட் பிடிக்குமா. கியா தும்ஹே சாக்லேட் பசந்த் ஹே. ஹான்னா ஆமாம், ஹான்னா
ஆமாம் ஆமாம் எனக்கு பிடிக்கும், இல்லை பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது. ஓகே. मुझे हाँ मुझे சாக்லேட் பசந்த் है. हाँ मुझे எனக்கு சாக்லேட் பசந்த் है, சாக்லேட் பிடிக்கும். பிடிக்காதுன்னா நஹி, இங்கே ஹாக்கு பதிலாக என்ன வேணும், நஹி मुझे சாக்லேட் பசந்த். இங்கே ஹைக்கு பதிலாக என்னணும், நஹி ஹே என்னன்னு, நஹி ஹை NAHI நஹி. नहीं फर्स्ट இங்கே நஹி வரணும். मुझे சாக்லேட் பசந்த் நஹி है, எனக்கு சாக்லேட் பிடிக்காது. ஓகே. பிடிக்கும்னா हाँ मुझे சாக்லேட் பசந்த் है, பிடிக்கும்னா हाँ பிடிக்கும்னா हाँ हाँ मुझे சாக்லேட் பசந்த் है. ஓகே. அடுத்தது இதில் வந்து டோட்டல் 14 கொஷின்ஸு, 14 கொஷின்ஸுக்கு 14 ஆன்சர். இப்போ இந்த கொஷின் அண்ட் ஆன்சருக்கு வந்து நீங்கள் உங்களோட பதில் சொல்லலாம். இப்போ நான் வந்து நேற்று லெசனில் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா பசந்த் ஹேன்னு சொல்லணும், பிடிக்காட்டா பசந்த் நஹி ஹேன்னு சொல்லணும். ஓகே. தும்ஹே கியா கானா பசந்த் ஹே, இந்த கியா இருக்குல்ல, இந்த கியா வந்து இங்கே வரணும், ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு கியான்னு வந்துட்டு கியா தும்ஹே கானா பசந்த் ஹே, क्या तुम्हें गाना पसंद है, உனக்கு பாட்டு பிடிக்குமா. ஓகே. ஸோ இந்த क्या ஃபஸ்ட்டு வரணும். क्या तुम्हें गाना पसंद है, கேள்வி கேட்கும்போது எப்பயுமே இந்த क्या வந்து ஃபஸ்ட்டு வரணும். क्या तुम्हें गाना पसंद है. ஆமாம் ஆனால் ஹான்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. हाँ मुझे गाना पसंद है, मुझे எனக்கு गाना பாட்டு, பசந்த் है பிடிக்கும். ஓகே. இப்போ இது வந்து பேஜ் நம்பர் 5. அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து பேஜ் நம்பர் 6. ஓகே. இந்த பேஜ் நம்பர் 6ல் இப்போ அடுத்த கொஷின் வந்து பேஜ் நம்பர் 4ல் அடுத்தது 11th கொஷின். तुम्हें पढ़ाई करना अच्छा लगता है. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரணும், क्या வரணும், KYA क्या. क्या तुम्हें पढ़ाई करना अच्छा लगता है, உனக்கு வந்து படாய் கர்ணன்னா படிக்கிறது, உனக்கு படிப்பது பிடிக்குமா. படிப்பதுன்னா படாய் கர்ணா, பிடிக்குமான்னா பசந்த் ஹேன்னு சொல்லலாம். क्या तुम्हें पढ़ाई करना, இதுக்கு பதில் அச்சா லக்தா இவ்வளோ பசந்த் ஹே பிடிக்குமான்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டா क्या तुम्हें पढ़ाई करना अच्छा लगता है, அச்சா லக்தான்னா நல்லதாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லதாக தெரியுமா. ஆமான்னா ஹான்னு சொல்லணும். ஆமான்னா ஹா முझे எனக்கு, படாய் கர்னான்னா படிக்கிறது, அச்சா லக்தா ஹே நல்லதாக இருக்கும், நல்லதாக பிடிக்கும். ஹான்னா ஆமாம், எனக்கு முझे படிக்க விருப்பம், படிக்கன்னா படாய் கர்னா, படிக்கிறதுன்னா படாய் கர்னா. ஓகே. அச்சா லக்தா ஹேன்னா பிடிக்கும். ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6ல் இன்னும் ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். இது வந்து டெய்லி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ வரும். இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பழகணும்னா இந்த புக்கு வாங்கிட்டு ஆப் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஆப் மூலமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. அது சிஸ்டமேட்டிக்காக பழகிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லுவீங்க. இப்போ இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இந்த புக்கு இந்த ஆப் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்களே பதில் சொல்லலாம் நீங்களே. ஓகே. நெக்ஸ்ட்டு தும்னா நீ, तुम रोज क्या कहाँ जाते हो, அப்போ நீ தினமும்னா ரோஜ், எங்கே செல்கிறாய்னா கஹா ஜாத்தே ஹோ, எங்கே நீ நெதம் எங்கே போவ, நீ என்ன தும் ரோஜ் டெய்லி கஹா ஜாத்தே ஹோ எங்கே போவ. நான் வந்து நெதம் பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு சொன்னேன். நான் தினமும்
பள்ளிக்கு செல்கிறேன். ஸோ மை ரோஜ், நான் தினமும் மை ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். பள்ளிக்கு செல்கிறேன், ஸ்கூல் ஜாத்தா ஹூம். மை ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போவீங்கன்னா மை ரோஜ், இந்த ஸ்கூலுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆஃபீஸ்ன்னு போடணும். ஆஃபீஸ்னா தஃப்தர், தஃப்தர்ன்னு சொல்லணும், ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே போவீங்களோ அங்கே சொல்லலாம். மை ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா ஸ்கூல் ஜாத்தா ஹூன்னு சொல்லணும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா மை தஃப்தர் ஜாத்தா ஹூன்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது तुम क्या सीख रहे हो. तुम क्या सीख रहे हो, நீ என்ன பழகுற. தும் அண்ணா நீ, கியா அண்ணா என்ன, சீக் ரஹே ஹோ, சீக் ரஹே ஹோன்னா பழகுற. நீ என்ன பழகுற, சீக்கிரம், சீக்கினான்னா பழகணும். நீ என்ன கற்கிறாய், நீ என்ன பழகுறன்னு சொல்லணும். ஓகே. தும் கியா சீக் ரஹே ஹோ, நீ என்ன பழகிட்டு இருக்க. ஓகே. அப்போ நான் சொல்கிறேன், மை ஹிந்தி சீக் ரஹா ஹூம். மை என்னன்னா ஹிந்தி, சீக் ரஹா ஹூம் ஹிந்தி வந்து பழகிட்டு இருக்கேன். பழகிட்டு இருக்கேன்னா சீக் ரஹா ஹூம், கற்கிறேன்னு சொல்லுவோம். ஓகே. நீ என்ன கற்கிறாய், நான் ஹிந்தி கற்கிறேன். நான் ஹிந்தி பழகிட்டு இருக்கேன், நான் ஹிந்தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மை ஹிந்தி சீக் ரஹா ஹூம். ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி 2 லெட்டர்ஸ் டெய்லி வந்து, இப்போ ஹிந்தியில் வந்து டோட்டல் 50 லெட்டர்ஸ் இருக்குது, 50 லெட்டர்ஸ். அதில் வந்து டெய்லி 2 லெட்டர்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு 2 லெட்டர்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி. டெய்லி ஒரு 2 லெட்டர் மட்டும் படிங்க. இது வந்து படிக்கிறது வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் வச்சா போதும். இதை எப்படி எழுதணும் அன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் வைங்க. டெய்லி 2 லெட்டர்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. தும் கைசே பச்சே ஹோ, நீ எப்படி பையன், நீ எப்படி குழந்தை. நீ எப்படி குழந்தைன்னா நீ எந்த வகையான குழந்தை, நீ எந்த, உன்னோட நேச்சர் என்னன்ற மாதிரி. தும்னா நீ, கைசே பச்சே ஹோ, நீ எப்படி குழந்தை. அப்போது நான் நல்ல குழந்தைன்னு சொல்லுவேன். நான் நல்ல குழந்தை. மை அச்சா, நல்லன்னா அச்சா. மை அச்சா பச்சா ஹூம். மை அச்சா பச்சா ஹூம், ஆனால் நான் நல்ல குழந்தை. ஓகே. மை அச்சா நல்ல, பச்சா ஹூம் நான் நல்ல குழந்தை. ஓகே. இன்றைக்கி நம்ம ஒரு 2 லெட்டர் பார்ப்போம். இன்றைக்கி என்ன லெட்டர் பார்ப்போம்னா 31 எழுதணும். 31 எழுதி இந்த லைன் போட்டு மேலே ஜாயிண்ட் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் பண்ணி மேலே ஒரு ஜாயிண்ட் பண்ணணும். ஹிந்திக்கு வந்து மேலே எல்லாத்துக்கும் லெட்டர் வரும். இது என்னது, இது வந்து ஆ, ஆனான்னு சொல்லுவாங்களே, ஆனால ஆ. இதுக்கு ஜஸ்ட் ஒரு லைன் போடணும், ஆ வரும். எந்த லெட்டருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஆயிரும். இப்போ இது வந்து, இப்போது இது 4 எழுதுறேன், 4 எழுது மேலே போடுறேன். இது வந்து மா, ஏ மா இது. ஓகே. இதுக்கு ஜஸ்ட் ஒரு கோடு போடுறேன். இது என்ன ஆகும், மா ஆகும். ஓகே. ஸோ நம்ம தமிழில் வந்து ஆனா இப்படி போடுவோம். இப்போ வந்து தமிழில் இப்படி போட்டால் ஆன்னு படிப்போம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து மான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆக்கு வந்து நம்ம இப்படி போட்டாச்சுன்னா ஆ ஆகும். ஓகே. இப்போது இதே ஆவை நம்ம, இப்போது இதே ஆ எழுதுகிறேன். நான் பேர் இன்னொரு வாட்டி எழுதுகிறேன். இதே இந்த 31 எழுதிட்டு ஜாயிண்ட் பண்ணி இது ஒன்று போட்டால் இது என்னது, ஆன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன், ஆன்னு சொல்லிக் கொடுத்தேன். இப்போது மேலே வந்து இந்த இதுக்கு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டால் போதும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓ, இது என்ன சொல்லுவாங்க, ஓ. ஓகே. ஓ, நல்லா பாருங்கள். ஓ நம்ம தமிழ்லேயும் இருக்குது, ஓ ஓ அவுன்னு இருக்குது. ஓ ஓ அவு. இப்போ ஆனால் என்ன சொல்கிறேன்னா ஏஏஐ ஓ ஓ அவு அனி இருக்குது தமிழில். அதே மாதிரி இது வந்து 2வது ஓ, இது வந்து இது ஓ கிடையாது, ஓ இது. ஓகே. ஓ. ஓகே. இது ஓ. ஓகே. அடுத்த இன்னொரு லெட்டர் சேம் இதே மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு இதே மாதிரி எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 31 போடணும். இது மேலே ஜாயிண்ட் போட்டால் இது என்னாகும், ஆ ஆகும். இதுக்கு ஒரு லைன் போட்டால் ஆ ஆகும். மேலே வந்து ஒரு லைன் போட்டால் ஓ ஆகும்.
ஒரு லைன் போட்டால் ஓ, 2 லைன் போட்டால் ஔ. இப்போ நம்ம வந்து தமிழில் சொன்னோம் ஓ ஓ ஔன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஓ, இது வந்து ஔ. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஓ, இது வந்து ஓ, இது வந்து ஔ. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பழகுனது 3 சொல்லி கொடுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 31 எழுதி இந்த ஜாயிண்ட் பண்ணால் ஆ, இதுக்கு ஜஸ்ட் ஒரு கோடு போட்டால் ஆ ஆகும். இந்த ஆ வந்து இன்னொரு வாட்டி எழுதணும். ஆ எழுதிட்டு மேலே ஒரு லைன் போட்டால் ஓ. சேம் அதே மாதிரி ஆ போட்டுட்டு மேலே 2 கோடு போட்டால் ஔ. ஓகே, இது நல்லா பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்படி படிக்க பழகுறீங்களோ அதே மாதிரி எழுத படிக்கவும். சும்மா ஒரு பாருங்கள், பார்த்தாவே போதும். நீங்கள் உனக்கு நெசமாக எனக்கு நல்லா எழுத தெரியணும்னா இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் தான் வரும். 1 லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் அந்த லிங்க்குள்ளே லெட்டர் தருவேன், அது மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெய்லி வீடியோ வரும். டெய்லி ஒரு வீடியோ சாயந்தரம் 5 மணிக்கு வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.